ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆர் கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அழகான 2 சுடிதார் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம முந்தா நாள் ப்ளவுஸ் போட்டிருந்தோம் இல்லையா கன்னிகா மேம்க்கு. ஸோ அவங்களுக்கே தான் 2 சுடிதாரும் நான் பண்ணி கொடுத்தேன். இது நான் எப்படி கொடுத்தேன் அப்படின்றத நான் அந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஃபஸ்ட்டு ஒன் பார்க்க போகிறது இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிளாக் கலரு. ஸோ இந்த பிளாக் கலரில் நிறைய குட்டி குட்டி ஒர்க்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த எல்லாமே செல்ஃபாகவே போட்டு பண்ணியிருந்தேன். இந்த இது தைக்கிறதுக்கும் இந்த சல்வார் தைக்கிறதுக்கும் அந்த ஷாலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்திங்கன்னா 5 மீட்டர்ஸ் டாப் காய்ச்சி 2 மீட்டர்ஸ் ஷால், மொத்தம் 7 மீட்டர்ஸ் ஆச்சு இதுக்கு. சரிங்களா? ஃபஸ்ட்டு சுடிதாருக்கு பிளாக் கலருக்கு கைக்கு கீழே எல்லாமே அவங்க ஃபுல் ஹேண்ட் தான் போடுவாங்க. அவங்க எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு போன வீடியோலேயே, ரொம்ப லோவாகவோ அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு போட பிடிக்காது. ஸோ அதனால் எல்லாமே கொஞ்சம் நெருக்கமாக தான் போடுவாங்க. ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் இது பார்க்குறீங்கல்ல, அந்த கழுத்துக்கு மட்டும் போதும், வேறு எங்கேயும் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதேமாதிரி ஷாலும் ப்ளெயினாக கொடுத்துருங்க அப்படின்னாங்க. அதே மாதிரியே நான் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேலே என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் பீடு ஃபஸ்ட்டு கையில் ஃப்ரீ ஹேண்டில் பேட்டர்ன் வரைஞ்சிக்கிட்டோம். கட் பீடு, அதுக்கப்புறம் சுகர் பீடு, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி சமிக்கி. அது உங்களுக்கு கிட்ட பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ குட்டி சமிக்கி பார்த்திங்கன்னா பிளாக்கே நான் போட்டுக்கிட்டேன். ஸ்டோன் ஒட்டிட்டு அதை ஒரு ட்ராப் ஷேப்பில் போட்டு அப்படி 8 கால் பூச்சி மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஷேப்பில் அதை நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட் ஸ்டோன் ஒட்டி சுகர் பீடு போட்டு, அதுக்கப்புறம் செல்ஃப் கலரே மல்டி கலர்ஸ் பிளாக் பீடு கிடைக்குது. ஸோ அந்த பிளாக் பீடில் அப்படியே அவுட்லைனு, அப்படியே கட் பீடு, திருப்பி செல்ஃப் கலரு, அதுக்கப்புறம் அது கூட ஒரு குட்டி குட்டி சமிக்கி. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணி தான் அந்த பார்டரை நான் ஃபினிஷ் பண்ணேன். திருப்பி அதே பார்டரை செகண்ட் லேயரு அப்படியே கொண்டு வந்தேன். சின்ன சின்ன டாட்ஸ் நடுவில் நம்மளே ஆல்டர்னேட்டிவாக நான் வச்சுக்கிட்டேன். ஸோ கீழேயும் அதே மாதிரி தான், மேலே சின்னதாக போட்டேன், கீழே நல்லா பெருசாக போட்டேன். ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டு. மற்றபடி அவங்க வேறு எங்கேயும் வேண்டான்ட்டாங்க. அதனால் இந்த மாதிரியே போதும் அப்படின்றதுனால இதே மாதிரியே பண்ணிட்டேன். ஹேண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஹேண்டில் அதேவே கீழே பார்ட்ரு மாதிரி கையில் கீழே அப்படியே பார்டர் மாதிரி போட்டேன் ஹேண்டில். ஸோ ஏன்னா நான் தான் சொன்னல, அந்த டாட்ஸு அந்த மாதிரிலாம் வச்சா கொஞ்சம் கிராண்ட் ஆகிடும், அதனால் வேண்டாம் சிஸ்டர் அப்படின்ட்டாங்க. அதனால் கீழே பார்டர் மாதிரி. ஸோ இந்த மாதிரி சுடிதார்ஸ் நான் நிறைய பண்ணேன். அந்த டைமில் நிறைய ஆர்டர்ஸும் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கே ஒரு 2-3 ட்ரெஸ் நான் பண்ணேன். அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த நம்ம பிளெயின் சாரீ, ஜார்ஜெட் சாரீ வாங்கி நீங்கள் இந்த மாதிரி கூட தச்சு நீங்கள் போட்டுக்கலாம், அழகாக இருக்கும். ஜார்ஜெட் நமக்கு கிடைக்குது, நிறையவே கிடைக்குது. இப்போ டி நகர்லலாம் கிடைக்குது. நீங்கள் அழகாக ப்ளெயின் ஜார்ஜெட் வாங்கி இந்த மாதிரி நான் நிறையா மோஸ்ட்லி என்னோடய ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். மோஸ்ட்லி இந்த மாதிரி நான் எடுத்து ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். கடையில் மற்ற இதிலலாம் நான் வாங்க மாட்டேன், ஏன்னா எனக்கு பிடிக்காது. அதனால் மோஸ்ட்லி ஸ்டிச் பண்ணதாக தான் இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி ஜார்ஜெட் எடுத்து அதில் ஒர்க் பண்ணியோ, இல்லை பெயிண்டிங் பண்ணியோ, இல்லை ப்ளெயினாக கூட டிசைன் வச்சோ தச்சு போட்டு பண்ணே தவிர எனக்கு கடையில் வாங்கி போடுறது எனக்கு பிடிக்கல. ஸோ இது மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணி தான் நான் போடுவேன். டெய்லர் இருக்காங்க, ஸோ அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கே தைக்கிறீங்க, எங்கே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை நான் எடுத்து தைச்சிப்பேன், கஸ்டமைஸ் பண்ணி நானே ஐடியா பண்ணி தைச்சிப்பேன். என் பொண்ணு போடுற ட்ரெஸ்லாம் கூட மாடலாக இருக்குன்னுவாங்க. அது கூட அப்படி தான் கஸ்டமைஸ் பண்ணி தைச்சிப்போம் அப்படின்னு சொல்லிவிடுவேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் தான். இப்போது இதுக்கு ப்ரைஸு அண்டு மெரூன் இன்னொரு சுடிதார் காட்ட போகிறேன். ஸோ அந்த மெரூனுக்கு இது ரெண்டுத்துக்குமே நம்ம எவ்வளோ ப்ரைஸு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது இந்த மணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, நீங்கள் துவைச்சா கூட ஒன்றும் ஆகாது. இப்போ நம்ம இந்த மாதிரி சுடிதார்லலாம் போடுறோம் அப்படின்னா நீங்கள் நல்லாமே கிளாஸ் பீடு, நல்லா கலரே போகாத மாதிரி மல்டி கலர்ஸு எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது ஷெல்ஃப் கலராகவே. ஸோ இதெல்லாம் நீங்கள் அலசினா கூட ஒன்றுமே ஆகாது. ஏன்னா நம்ம சுடிதார்லாம் ட்ரை க்ளீன் கொடுத்துட்ருக்க முடியாது. ஸோ ஏதோ ப்ளவுஸ் கொடுக்குறோம், ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கொடுக்குறோம், ஆனால் சுடிதார்லாம் எப்படி கொடுப்போம்? அதனால தான் இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியில் இந்த மாதிரி கட் பீட்ஸ் கிடைக்கிது அண்ட் சுகர் பீட்ஸ் கிடைக்கிது. இதிலே பெரிய சைஸ் வேணாலும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது நீங்கள் துவைச்சாலும் ஒன்றும் ஆகாது. நீங்கள் வாஷிங் மிஷினில் மட்டும் போடக்கூடாது, பிச்சுட்டு வந்துடும். ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக சர்ப்பில் ஊற வச்சாலும் ஒன்றும் ஆகாது. நீங்கள் எதில் வேணாலும் ஊற வச்சு இது பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. ஸோ நான் இதுமாதிரி நிறைய ஹேண்டில் போட்ட சாரீஸு, ஹேண்டில் போட்ட சுடிதார்ஸ்லாம் நான் அப்படி தான் துவைச்சிப்பேன். அதே மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ண சுடிதார் கூட அப்படி தான் துவைச்சிப்பேன். ஸோ இப்போ இது பிளாக் முடிஞ்சிச்சா. இப்போ நம்ம அடுத்து ரெட்டு பார்க்கலாம். ரெட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாங்க, அதுக்கு இது வேறு பண்ணிட்டு போயிருந்தாங்க. எனக்கு எல்லாத்துக்குமே வீடியோ அவங்க கொடுத்துட்டாங்க.
நீங்கள் வந்து வீடியோ வாங்கிக்கோங்க, நீங்கள் உங்கள் பேஜிலலாம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்களும் வந்து என்னை பேஜில் டேக் பண்ணி கொலாப் பண்ணி விட்டாங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்லலாம் அப்போ வந்து இந்த ரெட்டு பண்ண என்னென்னா ரெட்டு வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஒரு இதுவாகிடுச்சு, சொதப்பிக்குச்சு. பிளாக் அழகாக வந்துருச்சு, ரெட்டு வந்து என்ன ஆகிடுச்சுன்னா மணி வந்து ஓவராக வெயிட் கொடுக்கவும் கழுத்து வந்து தொங்கிடுச்சு லைட்டாக. அவங்களுக்கு வந்து என்ன சிஸ்டர் கழுத்து ரொம்ப தொங்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து என்னென்னா நான் அது அவங்க காமிச்ச டிசைன் வந்து கொஞ்சம் மெலிசாக தான் இருந்தது. நான் தான் வந்து கொஞ்சம் கிராண்டாக போட்டு தரலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிராண்டாக வந்து அந்த மணி வந்து நிறைய நெருக்கிக்கிட்டேன். புரியுதுங்களா? பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அந்த வளைவாக. ஸோ ஆனால் ஒர்க்கு வந்து அழகாக இருந்தது. ஆனால் அந்த சுகர் பீடு வந்து நிறைய வந்து கொசன்னு கொடுக்கவும் கழுத்து வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நிற்காமல் தொங்கிடுச்சு கழுத்து. அதனால தான் ஒன்று அப்படியே நெருக்கமாக வந்து கொடுத்துருப்பேன். அண்ட் அதே மாதிரி அந்த சூரியன் மாதிரி வரா மாதிரி அது ஃபுல்லாக கையில் ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணிவிட்டு அது உள்ளே அப்படியே கொச கொடுத்துட்டேன். என்னென்னா செல்ஃப் கலராகவே இருக்கணும்னு சொன்னதுனால தான் இதுவும் வந்து அப்படியே ஃபுல்லு சுகர் பீடி நிறைய ஒரு பேக்கெட் ஆச்சுங்க. இதுக்கு அவ்வளோ சுகர் பீடி இதுக்கு நான் போட்டிருக்கேன். நல்லா வந்து அப்படியே நெருக்கமாக வெறும் வேறு எதுவுமே நான் கலக்கலை. இதில் 4 நம்பர் பீடோ 3 நம்பர் பீடோ எதுவுமே நான் கலக்கலை. ஒன்லி கிளாஸ் பீட், பியூர் கிளாஸ் பீட். நம்ம துவைச்சா கூட ஒன்றும் ஆகாத மாதிரி ஃபுல்லாக கிளாஸ் பீடு அப்படியே நெருக்கமாக கொசன்னு அப்படியே வந்து வாட்டர் ஃபில்லிங் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த பொம்மை வந்து என்கிட்ட வீட்டில் இருக்குது. அதனால் நான் இதில் வந்து சாரீ ட்ராப்பிங்கு அண்டு வந்து சுடிதார்ஸ்க்கு வீடியோ எடுக்கணும்னா இந்த மாதிரி இந்த பொம்மைக்கு போட்டு எடுப்பேன். ப்ளவுஸ்க்கு வந்து அந்த பொம்மை போட்டு எடுப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து போட்டு எடுப்பேன். ஹேண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே தான், அந்த கீழே பார்டருக்கு அந்த சூரியன் மாதிரி வரா மாதிரி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இந்த 2 சுடிதாருமே வந்து அவங்களுக்கு நான் எப்படி அனுப்பினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2வது வீட்டுக்கு வர சொன்னாங்க. வந்து கொடுங்க சிஸ்டர் தான் சொன்னாங்க. எனக்கு டைம் இல்லை போக. ஸோ அதனால் நான் கொரியர் அனுப்பிட்டேன். ஸோ கொரியர் அனுப்பிட்டு அவங்க வந்து போட்டு பார்த்துட்டு சொன்னாங்க, சிஸ்டர் இந்த மாதிரி பிளாக் செம்மையாக இருக்குது, ரெட்டு மட்டும் கொஞ்சம் கழுத்து இறங்குது அப்படின்னாங்க. சரி ஓகேப்பா நான் ஆல்ட்ரேஷன் வேணால் பண்ணித்தரேன்னு சொன்னேன். இல்லை வேண்டாம் நானே இங்கே பக்கத்தில் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அழகாக இருக்குது செம்மையாக இருக்குது அப்படின்னாங்க. ஓகே ரொம்ப நன்றி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 ஃபங்க்ஷனுக்குமே போனதுக்கு எனக்கு வீடியோவும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ தான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இவங்களது இன்னும் இருக்குது, நாளைக்கு அந்த வீடியோவில் பார்க்கலாம். நேற்று வந்து என்னால் வீடியோ போட முடியல, எனக்கு டைம் இல்லை, கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அர்ஜென்ட் ஆர்டர் இருந்தது, அதனால் டைம் இல்லை. ஸோ அதனால் நேற்று வீடியோ போட முடியல. இவங்களதே வந்து இன்னொரு ப்ளவுஸு அண்டு வந்து அவங்க ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு வந்து கட்டியிருந்தாங்க. ஒரு நார்மல் ப்ளவுஸ் ஒரு 3 தைச்சி கொடுத்தேன். அந்த ப்ளவுஸ் அதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இவங்களதே. ஸோ அவ்வளோதான், அதுக்கப்புறம் இவங்களது முடிஞ்சிடும். அதுக்கடுத்து இன்னொரு செலிப்ரிட்டிஸ் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவங்களோட ப்ளவுஸு அண்ட் அவங்களோட வீடியோஸ் எல்லாமே நான் வந்து போடுறேன். ஸோ நீங்கள் பாருங்கள். ஏன்னா இது எல்லாமே வந்து போன வருஷம் போனது. என்னென்னா நான் பெரிய வீடியோ போன வருஷம் போட முடியல. அதனால தான் இந்த வீடியோ வந்து நம்ம தொடர்ந்து யூடியூப் சேனலில் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா இப்போ எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். எல்லாமே ஷார்ட்ஸ் அதுமாரி தான் போட்டு விட்டுட்டேன். ஏன்னா பெருசாக போட்டு உங்களுக்கு விளக்கமாக சொன்னால் தானே உங்களுக்கும் வந்து நீங்களும் வந்து பார்ப்பீங்க, ஓ இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அதனால தான் இப்போ நான் வந்து லைனாக நம்ம ரேட்டோடு வேறு சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நான் இந்த 2 சுடிதாருமே நான் வெளியில் போட்டு தரேன் அப்படின்னா கிளாத் வந்து நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போது அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். இப்போ இதோட ப்ரைஸ் வந்து நம்ம பார்ப்போம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் வந்து பிளாக்குக்கு பார்த்திங்கன்னா 7 மீட்டர் ஆச்சு சரிங்களா. ஸோ அப்போ சாரீ வந்து நமக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா 5.5 மீட்டர் தான் வரும். அப்போ நான் 2 சாரீ எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து பாதி இதுக்கு ஷாலுக்கு போட்டுக்கிட்டேன், பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே டாப்புக்கு தைச்சிட்டேன் சரிங்களா. அதுக்கு லைனிங் சன்கிரேப் எடுத்துக்கிட்டேன். சன்கிரேப் உங்களுக்கு அவ்வளோ ஆகாது, மேக்ஸிமம் வந்து ஒரு 4 மீட்டர்ஸ் இல்லை 3.5 மீட்டர்ஸ் தான் வேணும் உள்ளுக்க கொடுக்கறதுனால. வெளியில் தான் உங்களுக்கு நல்லா அந்த பெருசாக வேணும், அந்த கீழே நல்லா டவுரு அதாவது அந்த லென்த் வந்து நல்லா பெருசாக வேணுன்றதுக்காக கொடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வாங்கியிருப்பேன் அப்படின்னா பிளாக்குக்கு வந்து கட்டாயமாக நான் வந்து ஸ்டிச்சிங் வந்து 1500ங்க அந்த டாப் தைக்கிறதுக்கு. ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 1500ங்க. அப்புறம் கிளாத் 2 புடவை எடுத்தேன் இல்லையா, ஸோ 2 புடவை அப்போ 1500 3000 ஆச்சா. அப்புறம் வேறு என்ன நம்ம வந்து சாரீ எடுத்தோம். சாரீ வந்து பார்த்திங்கன்னா 350 அது ஒரு 700. ஸோ இப்போது நம்ம ஒரு சுடிதார் தைக்கிறதுக்கு 3000 அண்ட் அது ஒரு 700 4000 வச்சுக்கோங்களேன். 4000 மெட்டீரியல் எல்லாம் சேர்த்து 4000 ஆகிடுச்சிங்க.
ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சூப்பரான பிளாக் சுடிதார் பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் வெளியில் போய் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வரதில் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். நம்ம போடுறது நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸ்டிச்சிங்க்கு வாங்குவாங்க இல்லையா, கட்டாயமாக இந்த ஃபுல்லு இது தைக்கிறதுக்கு கால் வரைக்கும் ஃப்ராக் மாதிரி தைக்க 1500 வாங்குவாங்க இல்லையா, உங்களுக்கே தெரியும். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த டிசைன் பார்த்துக்கோங்க, ஸ்டிச்சிங்க்கு அதேமாதிரி 1500. அதே தான் சேம் 5 மீட்ரு ஒரு 700 350 350 700. அண்டு ஒர்க்குக்கு மட்டும் இதுக்கு நான் எவ்வளோ வாங்கியிருப்பேன் அப்படின்னா, இதுக்கு கட்டாயமாக நான் வந்து 55 வாங்கியிருப்பேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒர்க்கு. ஸோ அதனால் 55 வாங்கியிருப்பேன். அப்போ 55 அது 1500 ஸ்டிச்சிங் அண்டு ஒரு 700. அப்போ 55யும் ஒரு 1500 எவ்வளோ ஆகுதுன்னு கணக்கு போட்டுக்கோங்க. இதுதான் வந்து இதோட நான் வாங்கின வந்து ரேட்டு. ஸோ இந்த ரேட் வந்து ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்டு இதே மாதிரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்டு நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாடல்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த மாடல் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்றோம். ஒரு 2 டேஸ் டைம் கொடுத்தீங்கன்னா அழகாக பண்ணி 1 டேயில் 3 ஸ்டிச்சிங்கும் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஒர்க்ஸுமே பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நான். ஸோ இந்த சுடிதார் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்டு ஸ்னேகன் மேமுக்கும் கன்னிகா மேமுக்கும் ஸ்னேகன் சாருக்கும் லைக் போட்டுருங்க சரிங்களா. ஸோ ஸ்னேகன் கன்னிகா அப்படின்னு சொல்லி அது வந்து எப்படி வந்துருச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுடிதார் டிசைன் எப்படி இருந்தது சொல்லுங்கள். அண்டு நாளைக்கு இவங்களதே நம்ம இன்னொரு ப்ளவுஸோடு சந்திக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரி ஒர்க்கு, இன்னொன்று நார்மல் கட்டு. ஸோ நார்மல் டிசைன் ஒரு 4 ப்ளவுஸஸ்ஸு. அது வந்து நான் 1 2 தான் காட்ட போகிறேன். ஸோ அதனால தான். ஓகே பாய்.